அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியுப என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்டர்னல் ஃபேஷியல் ஹேர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ தேவையில்லாத இடத்துல முடி வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த முடி வளர்ச்சியை எதனால் அதிகரிக்கிறது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணவு முறை மாற்றங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபேஷியல் ஹேரை நீங்கள் எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது முடியாதுங்க. உங்கள் ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அந்த ஃபேஷியல் ஹேரை அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போது இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை ரத்தத்தில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ஏன் பெண்களுக்கு இருக்கணும்? இது ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் தானே, அப்போ அவங்களுக்கு மட்டும்தானே இது அதிகரிக்கணும். பெண்களுக்கு ஏன் இந்த ஹார்மோன் இருக்கணும்? இதனால் சில நன்மைகளும் இருக்குது. உங்கள் தசைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களுடைய எலும்புகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ், உங்கள் மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணும், மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி உங்களுடைய மனோபலம் திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு. இப்போ ஆண்கள் பார்த்திங்கன்னா எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் கலங்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு மனோபலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் இருக்குது. அப்போ ஆண்களுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குமானா இருக்கும். அவங்களுக்கு என்ன விதத்தில்னா, கொஞ்சமாவது அவங்க சாந்தமாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும், கொஞ்சமாவது அவங்க என்ன சொல்ல மிருதுவாக இருக்கணும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் அவங்க பொறுமையாக இருக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு மனோபலம் வரணும், மனோதைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நமக்கு டெஸ்டோஸ்டிரோன் இருக்குது. இது அளவில் கூடும் பொழுது தான் நமக்கு தேவையில்லாமல் ஃபேஷியல் ஹேர் வருது, நிறைய பிம்பிள்ஸ் வருது, தலைமுடி முன் வழுக்கை வர அளவுக்கு கொட்டக்கூடியதாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, ஒபிசிட்டி அதிகமாகிறது, மன அழுத்தம் கூடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனையை டெஸ்டோஸ்டிரோன் லெவல் அதிகமாகும் பொழுது நமக்கு உருவாகுது. அப்போது இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் டெஸ்டோஸ்டிரோன் ஏன் அதிகமாகுது? ஒன்று பார்த்திங்கன்னா பரம்பரை காரணமாக இருக்கலாம். குடும்பத்திலேயே எல்லாருக்கும் டெஸ்டோஸ்டிரோன் பெண்களுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும். அப்படிங்கும்பொழுது நமக்கும் கூட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா உடல் எடை அதிகமாகிறது அப்படிங்கிறதும். ஸோ உடல் எடை அதிகமாகும் பொழுது நம்ம ரத்தத்தில் FSH LH உடைய ஹார்மோனுடைய அளவு அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாகும் பொழுது அது டெஸ்டோஸ்டிரோன் லெவலையும் டாமினேட் பண்ணிடும், அதுவும் அதிகமாகிடும். ஃபீமேல் ஹார்மோனை விட மேல் ஹார்மோன் அதிகரிச்சிடும். அந்த மாதிரி காரணம் உடல் எடை அதிகமாகும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக அமையுது. இதே மாதிரி மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட் ஓவராக வேலை செஞ்சிடும். அந்த மாதிரி அந்த கிளாண்ட், அந்த சுரபி ஓவராக வேலை செஞ்சிச்சுன்னா நம்ம ரத்தத்தில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோனுடைய அளவு கூடிடும். ஸோ இந்த ஹார்மோன் கூடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கார்டிசாலோடைய அளவு கூடுச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெஸ்டோஸ்டிரோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் கூடுச்சுன்னா அதே சமயம் டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவும் கூட ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மேல் ஹார்மோனுடைய அளவு பெண்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சில நேரங்களில் நமக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏதாவது இருக்குது, சிஸ்டோ டியூமரோ ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் இந்த டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு கூடுறதுக்கு காரணமாக அமையுது. ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு நம்ம சரி செஞ்சுக்கணும். சரி, இப்போது இந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவலை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணணும்?
ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக நீங்கள் உடல் இழைச்சிங்கன்னா போதும். கிட்டத்தட்ட நீங்கள் வெயிட் லாஸ் மூலமே ஒரு 7% டெஸ்டோஸ்டிரோனை உங்களால் குறைச்சிட முடியும். ஸோ டாக்டர்கிட்ட போகிறோம், டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்ட் எடுக்கிறோம். 0.4க்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு டெஸ்ட் 0.7, 0.8 அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் 2 வரைக்கும் பார்த்துருக்கேன், 2.3 வரைக்கும் பார்த்துருக்கேன் பெண்களுக்கு. அதையும் வந்து ஒரு 0.8, 0.9 வந்துருச்சு அப்படிங்கிறவங்க உங்களுடைய வெயிட்டில் ஒரு 7% நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் சாப்பிட்றது, செரி பழம் சாப்பிட்றது, கொய்யாப்பழம் சாப்பிட்றது, மாதுளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பழங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும் டெஸ்டோஸ்டிரோன் குறையும். ஏன் இந்த பழங்கள் அப்படி என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் லைக் growth factor 1 அப்படின்னு சொல்லக்கூடிய IGF-1 அந்த ரசாயன பொருளை உங்கள் ரத்தத்தில் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த பழங்கள்லாம் இருக்குது. எப்போ IGF-1 ஃபேக்டர் குறையுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேல் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். அப்போது முன்மை நெற்றி பகுதியில் வழுக்க விழுது, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரத்தத்தில் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் நிறைய கீரைகள், நிறைய நீர்க்காய்கறிகள் சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 35 to 45% நீங்கள் ஃபைபர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நார்ச்சத்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாகவே உங்களால் வந்து உங்களுடைய அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை வந்து குறைக்க முடியும். இப்போது குட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகள், உதாரணத்துக்கு மீனாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளாக்ஸீடாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் மாவு பொருளை குறைக்கணும், கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். ஏன்னா நம்ம எப்படி வந்து கார்டிசால் வந்து அதிகமாகும் பொழுது டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாகும்னு சொன்னோமோ, அதே மாதிரி ரத்தத்தில் இன்சுலின் அதிகரித்தாலும் டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு வந்து அதிகரிக்கும். அப்போது மாவு பொருளை குறைச்சோன்னா தான் நம்ம டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். அப்போது அதே மாதிரி புரோட்டீன் கிட்டத்தட்ட ஒரு 25 to 35% வந்து அன்றாட உணவில் வந்து நீங்கள் புரதம் சேர்த்துக்கணும். அந்த புரதம் சேர்க்கும் பொழுது தேவையான குட் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நிறைய சுண்டல் வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு வந்து குறைஞ்சிரும். இப்போது ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள், உதாரணத்துக்கு எள்ளு டெய்லி ஒரு அரை உருண்டை, ஒரு உருண்டை வரைக்கும் எள்ளு இடி வந்து நம்ம கருப்பட்டி போட்டு இடித்து சாப்பிட்றது, பூசணி விதை அடிக்கடி சேர்த்துக்கிறது, நிறைய கீரைகள் சேர்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து ஜிங்க் சத்து நிறைந்த உணவாக சொல்லப்படுது. இதை நம்ம சேர்த்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். தவிர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பால் சார்ந்த பொருட்களை கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு வந்து குறைஞ்சிரும். டாக்டர், இது என்ன புது விஷயமா இருக்குது, பால் பொருளுக்கும் டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலில் வந்து MMK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. இது என்ன சொல்கிறோன்னா மெட்டலோப்ரோட்டீனேஸ் அப்படின்னு சொல்கிறோம், மேட்ரிக்ஸ் மெட்டலோப்ரோட்டீனேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த MMKவுடைய அளவு வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, பால் பொருள் எடுக்கும் பொழுது அதிகமாகி அதனால் நமக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு வந்து கூடிடும். அப்போது இந்த பால் பொருள் எடுக்கிறத தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபேஷியல் ஹேர் வந்து குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன யோக பயிற்சி, யாருக்கெல்லாம் ரத்தத்தில் டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும், மேல் ஹார்மோனுடைய அளவு ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் கூடுதலாக இருக்கும், அவங்க சூரிய நமஸ்கார பயிற்சியும் பதகோணாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை போஸும் ரெகுலராக பண்ணணும். பண்ணும் பொழுது உங்களோட ஓவரியோட ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ் ஆகும், வெயிட் லாஸும் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களால் உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஸோ பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய இளம் பெண்களுக்கு இந்த மேல் ஹார்மோன் அதிகமாகிறதுனால சொசைட்டிலேயுமே அவங்க வந்து நல்லா மிங்கிள் ஆக முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படுது. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவை குறைச்சி ஒரு ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சியும் உங்களால் பெற முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.